நம்ம கோதுமை மாவில் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் அவல் ஊற வச்சு வச்சுருக்கேன், உப்பு, சோடா உப்பு. இப்போ நம்ம அரிசி மாவை கோதுமையில் போட்டுறோம். அவளும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன், போட்டுடலாம். சோடா உப்பு கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். மாவு ஓரளவுக்கு கலந்துருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்று சுற்றினா நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் 2 சுற்றிருக்கோம். மாவு நல்லா தோசை மாவு பழத்துக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் இருக்கணும். கோதுமை மாவு தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. 1 மணி நேரம் கழித்து நம்ம தோசை ஊற்றலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தோசை நம்ம வாட்டணும். என்ன வரும்? ஸ்டவ்வு சிம்லையும் ஹைலையும் மாற்றி வச்சுக்கலாம். இந்த சைடு தோசை எடுத்துகிட்டு வருது, அந்த சைடு அப்படி வரல. இப்போ நம்ம தோசைக்கல்லை திருப்பி விடலாம். நம்ம தோசையை திருப்பி போடலாம். நல்லா சிறப்பாக வெந்திருக்கு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். திருப்பி போட்டதுனால அடுப்பு சிம்மில் வச்சு வைக்கலாம். இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். இங்கேயும் நல்லா சிறப்பாக வந்திருக்கு. இப்போ 2வது தோசை நம்ம வார்க்கிறோம். அடுப்பு ஹையில் வச்சுக்கலாம். தோசைக்கல்லை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தோசையை திருப்பி போடுறோம். நல்லா செவந்து இருக்கு. திருப்பி போட்டோம்னால சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். நம்ம தோசை எடுத்துடலாம். நல்லா வந்திருக்கு. நல்லா டேஸ்டான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.